அபுதாபியில் சரியான குளிருங்க. எப்பவும் இல்லாமல் நம்மளுக்கு காய்ச்சல் சளி வந்துருச்சு இந்த தடவை. ரைட்டுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போனாங்க. அங்கே போனால் அங்கே ஒரு 20 பேர் உட்காந்துருக்காங்க. என்னடா நிலவரம்னு விசாரிச்சா, இப்போ என்னமோ சீசனாக எல்லாரும் காய்ச்சல் வரும்னு சொல்லிட்டாங்க. ரைட்டுன்னு சொல்லி நானும் போய் ஒரு ஓரமாக உட்காந்துட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க, கூட்டிட்டு வந்தாங்க. நம்மளே அந்த ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. நம்ம அங்கே போனால் நம்மளோட வெயிட் அங்கே செக் பண்ணாங்க. ஏன்னா நான் காய்ச்சல் சரின்னு வந்திருக்கேன், எதுக்குடா வெயிட்டை செக் பண்ணீங்கன்னு யோசிச்சுக்கிட்டே ஒரு ஓரமாக உட்காந்துருக்கோம். குழந்தையும் செக் பண்ணுறாங்க, வயசானவங்களையும் செக் பண்ணாங்க, எல்லாரையும் செக் பண்ணாங்க. ஒண்ணுமே புரியாம உட்காந்தேனே டாக்டர் கூப்பிட்டாருங்க. நான் போய் டாக்டர்கிட்ட கேட்டேங்க, எதனால வெயிட் எல்லாம் செக் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்றாருங்க, நம்மளோட வெயிட்டை செக் பண்ணுறது மூலியமா நம்மளுக்கு எந்த ஊசி போடலாம், எவ்வளவு டோசேஜ் கொடுக்கலாம், எந்த மருந்து கொடுக்கலாம்னு சொல்லி டாக்டர் தெரிஞ்சுக்கிறாங்களாம். சின்ன சின்ன பசங்களை எல்லாம் வெயிட்டை சரியான இடைவெளியில செக் பண்றது மூலியமா அவங்க உயரத்துக்கு ஏற்ற வெயிட்ல இருக்காங்களா, வயசுக்கு ஏற்ற வெயிட்ல இருக்காங்களா தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது நியூட்ரிஷன் குறைபாடு இருந்தா அந்த உடம்பை சரி பண்றதுக்காக டாக்டர் வெயிட்டை செக் பண்றாங்களாம். பிரெக்னன்ட் லேடியோட எல்லாம் வெயிட் எல்லாம் செக் பண்றது மூலியமா அவங்க வயசுல இருக்க குழந்தையோட ஆரோக்கியத்தை தெரிஞ்சுக்கிறாங்களாம். இவ்வளவு வருஷமா ஹாஸ்பிட்டல் இருக்கு, எனக்கு அது தெரியாதுங்க. உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ல வெயிட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் சந்திப்போம் அடுத்த ஒரு வீடியோல. தேங்க்யூ.